ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஈவினிங் vlogல நான் எந்த அளவுக்கு சொதப்பிருக்கேன்றதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் தான். பாப்கார்னில் என்ன ஸ்பெஷல் கேட்குறீங்களா? பாப்கார்ன் ஸ்பெஷல் இல்லைங்க, இந்த பாப்கார்ன் மேலே வரும் சீசனிங் தாங்க ஸ்பெஷல். ஸோ நாங்கள் இந்த 2 சீசனிங்கும் பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்துருந்தோங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கும்போது இதை பார்த்தோம். சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாப்கார்ன் பண்ணிக்கணும் இல்லைங்க. ஸோ பாப்கார்ன் வந்து நான் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பேனில் எண்ணெயை சேர்த்துட்டேங்க. இப்போ வந்து பாப்கார்ன் கர்னல்ஸ் நான் சேர்த்துட்டேன். ஸோ இதோட உப்பும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது பாப் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஸோ அந்த டைம் மூடி வச்சிடலாம். ஸோ நான் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா குக்கரில் தாங்க பாப்கார்ன் செய்வேன். இன்றைக்கி என்னோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரில, இந்த பேனில் நான் செஞ்சுட்டேங்க. இது என்ன ஆச்சு தெரியுமாங்க? ஸோ நீங்களே பாருங்கள், நான் பாப்கார்ன் கிரவுண்ட் ஃப்ளோரில் செஞ்சேங்க. ஆனால் அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நின்றுச்சுங்க. ஆமாங்க. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்ல நேரம் நான் வந்து மேலே லிட்டை பிடிச்சிட்டேன், இல்லைனா வந்து லிட்டு வந்து அப்படியே வந்து கீழே விழுந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பாப்கார்னை எடுத்துகிட்டு மறுபடியும் நான் மூடி வச்சுட்டேங்க. சத்தியமில் சாப்பிட்ற பாப்கார்ன் டேஸ்ட்டு யாரால் மறக்க முடியுங்க? ஸோ அந்த ஒரு ஆசையில் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அவசரமாக பாப்கார்ன் செஞ்சு நல்ல வேலைங்க, கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். சரி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வந்து பவுலில் எடுத்தாச்சு. ஸோ இந்த 2 சீசனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெரி பெரி ஸ்ப்ரிங்லருங்க, இது பார்த்தீங்கன்னா ஹாட் சில்லி கார்லிக் ஃப்ளேவருங்க. ஸோ ரெண்டுமே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்றது தெரில, பட் எங்களுக்கு ரொம்ப ஈகருங்க. நான் மட்டும் இல்லை, என்னோடய 2 பசங்களுக்கும் அவ்வளோ ஆசை. ஸோ அவங்களும் வந்து சத்தியம் பாப்கார்ன் சாப்பிட்ருக்காங்க. ஸோ மசாலா பாப்கார்ன்ட்டு ரொம்ப ஈகராக வந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் வெயிட் பண்ணோம். பட் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 70% அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் சத்தியம் லெவலுக்கு வரலைங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாக பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கும் இந்த சில்லியோட இந்த மசாலா சீசனிங்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே இருந்தது. ஸோ பசங்களும் விரும்பி கேட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேங்க. இந்த 2 மசாலாலையும் பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்ததுங்க. எங்களால் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியல. ஃபஸ்ட்டு ஒரு வாய் வைக்கும்போது டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சாப்பிட தண்ணி குடிச்சிக்கிட்டே சாப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க. ஸோ அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் டைம் வந்து மசாலா சாப்பிடும்போது இருந்த சந்தோஷம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான மசாலா பாப்கார்ன் தான் இருந்தது. பட் ஓகே, ஒரு டைம் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் காரம் எடுக்குதுங்க. தண்ணி குடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே பவுடரோடு சாப்பிட்றதால பொறையேற ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ணி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அந்த மாதிரி சாப்பிடல, பட் இருந்தாலும் டேஸ்ட் நல்லாவே இருந்ததுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு சொதப்பலான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க போச்சு. பட் எம்மியாக போச்சு, சாப்பிட்டோம் எல்லாருமே. அவ்வளோதாங்க. ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.